நாளைக்கு ஒரு நாளைக்கு அவங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் மொத்தமாக எடுக்கூடாதா? ஏன்னா அதிகமாக தூக்க முடியாது பஸ். நான் பிரச்சனை செல்வானா அதுதான் ஏன் போன பார்க்குறேன் பொண்ணா தக்காளி வந்தா தக்காளி பிரச்சனை இது போறியா இங்கே வந்து போயிருக்கீங்க. நாங்கள் வச்சு கேட்டேன் ஏடா தக்காளி அப்படின்னா ஐயா மீனே குடல் இருக்கு அவ்வளோ ஃபால்ட்டு குடல் டிஃப்ரெண்டாக என்ன கிடையாது ஏன்னா இல்லை ஆல்ரெடி ஏன்னா குடல் அவ்வளோ ஃபால்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கியா மாலை போட்டுக்கிறேன் அங்கே பார்க்கும்போது வேறு மாதிரி இந்த காசு கிட்ட வாங்கி வாயில் அண்ணனுக்கு எதோ பண்ணுறான் ஒரு 2 ரூபா தான் அனுப்புனா கோயிலுக்கு போகும்போது 2000 எடுத்துடா அண்ணனுக்கு நீங்க பணம் போட்டு வேண்டியா? யார் போட்டு வேண்டியா? நீங்க போட்டு போக போகிறீங்க நல்ல கூட இல்லையாடா நல்ல கூட இல்லையே நல்லா பாடுறா அதுதான் சொல்றேன் நான் போட்டு எடுக்காத நானும் பார்வை இடுப்புலாம் ஓடிடுது. அது யாரு வரல நான் வரல இந்த போடா எப்போ ஐயோ அவன் தம்பி தான் இப்போ தலைவர். அருள் தம்பி தான் இங்கே தலைவர். சுரேஷ் பார்க்கணும் பார்க்கணும். குப்பை எடுக்கலான்னு ஃபோன் பண்ணான்னு பார்த்தேன் காலையில். தூக்கிட்டு பார்க்கலையா எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி விட்டேன். இல்லைன்னா இந்த குப்பைக்காரனே ஒன்று மாதிரி நேற்று குப்பை இது எடுக்கல. அது வந்து இப்போ எவ்வளோ கஷ்டம் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன பட் என்ன பண்ண போகிறாங்க? அது என்ன விஷயம் என்னன்னா கடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகிறதுனால கடையெல்லாம் குப்பையெல்லாம் வாரி எதிரில் வச்சு போயிட்டானுங்க. இதுவே இங்கே கீழே எடுத்துட்டு இந்த இடத்துல நிற்கவே முடியாது. நாங்கள்லாம் இது எல்லாத்தையும் சுத்தமாக போய் பெருக்கிட்டு வாரி இல்லைன்னா இந்த மாதிரி இப்படியா இருக்கும். அந்த ரத்தம் வடிஞ்சிட்டு தான் ஃபுல்லாக லாக் ஆகி இந்த பக்கம் வந்துருங்க. வாங்கி வச்சா செருப்புலாம் போடுறாங்க. ஏன் செருப்பு பண்ணுங்க ஏண்டா காலில் கல்ல ஏதாவது ஏறிக்கிட்டு போடுங்க. நீ எதுக்கு ஒன்று அவனுக்கு கொடு. ஐயா மீன் வந்து ஐஸ் மீன் தான். மீன் எல்லாம் ஒன்றும் ஆகாது. இன்னும் 2 மணி நேரம் வச்சுலாம் மீன் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது வந்து பிரியம். இது மீன் வந்து பெரிய மீனாச்சா சொல்லியே பிரியம். வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே நீங்கள் குழம்புடும் குழம்புல தண்ணி மாதிரி கரையாது மாவு மாதிரி கரையாது. உடம்பு போயிருக்கு அவ்வளோதான் வறுக்கிறதுக்கு. ஆமாம் அதுவும் நல்லா இருக்குங்க. ஏய் அது மாதிரி கூட பிரிண்டா அது பிரிஞ்சு நல்லா குடும்பம் போடுறேன். இல்லைன்னா அப்படியே ஸ்லைஸாக போடுற மாட்டேன். பேர் மீன் பிரியாமல் இருந்தால் ஸ்லைஸாக போட்டுருவோம். அப்படியே வறுக்கிற மாதிரி பட்டப்படியா பட்டப்படியா நிற்காது. அப்புறம் எங்க 2 பேர் அடுத்த வாரம் தாங்க இருப்பேன். அடுத்த வாரம் தாங்க எல்லாரும். நான் போகும்போது 3ஆவது வாரம் என்ன பண்ணுவேன்? நம்ம கூட்டிருக்கோம் காலையே சமாளிக்கணும். போட்டு போகணும். நான் என்ன பண்ணுறேன்? ஓகே வாங்க. ஆல்ரெடி ஒரு பனியன் போட்டுட்டீங்களா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி தோச்சு அதை போட்டு வந்துருக்கேன். எல்லாரும் ஒரு பனியன் போட சோப்பு போடுங்க. நாமளும் வாங்கினாலும் இருக்கிறேன். எல்லாரும் வார்த்தை விட்டுருங்க. இன்னும் வார்த்தை விட்ட போட்டால் கிரிக்கெட் ஆகிடுங்களா? வார்த்தைக்கு வந்துடும்னா நல்லா ஒரு ஆனால் வீடியோ ஓடாது. அப்படி எல்லாருக்கும் மீன் வரல பஸ் வாங்க.
அப்படி எவ்வளோ போடுவா 2000 ரூபாய் வாங்கலாம் கடை எவ்வளோ கிலோ எவ்வளோக்கு வாங்கலாம்ண்ணா? கிலோ வந்து 750 ரூபா 800 ரூபாய்ட்டு போகுது. இப்போ 750 ரூபாய்ட்டு போகுது கூட உங்களுக்கு 3000 ஆயிடுச்சு 4 கிலோ மீன். ஆமாண்ணா கலெக்ஷன் வந்துருச்சா? அப்படி இல்லைடா வாங்கி வைக்கிறவங்க தான் விஷயம் இருப்பாங்க. நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு வந்து யோசிச்சு மேடம் 450 500 தானே வரும். அவ்வளோதான் வரும். இவங்க விற்கிறவங்க வியாபாரிங்க வந்து வாங்கி வந்து விற்கிறாங்கல்ல அவங்க கை மாற்றி விற்கணும். எவ்வளோ சீரை விட்டுட்டு எங்கே போகிறான் இப்போ? மீன் வெட்டுருவாங்க. சரி மச்சான் நீ புஷ்ப வந்து கூட்டி மீனை உன் ஃபோட்டோவை கொடு கொஞ்சம். நல்லா குட்டிங்கன்னா பார்த்தா மீனா வெயிட்டுடா தெரிஞ்சுக்கா நம்மள பெச்சாச்சுன்னு கொடுக்கலாம் அதை குட்டிங்க பண்ணுவேன் வெட்டணுமா நம்மள வெட்ட கற்று கொடுத்தேன் நான் உனக்கு கடன் மேலாம் எல்லாம் குட்டிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தா ஆட இடத்துல வெட்டுறேன் ஆமாம் அதெல்லாம் உடம்பு குறைஞ்சி போச்சு எல்லாம் பூச்சி பூச்சி ஆகிட்டாங்க. அப்படியே போட்டுண்ணா அப்படியே போட்டுண்ணா பூச்சி பூச்சி உடம்பு போச்சு. தப்பவே மாட்டாரு ஏண்டா நீ தானே மண்டபத்தில் சொன்னேன் உருது வச்சா அப்படின்னு. அதுதான் மச்சான் அதெல்லாம் பக்காவாக ஆகிக்கணும் ஆகிட்டேன் அதனால தான் ஆகிக்கணும் அதனால தான் மாலை போட்டுனேன். இன்னும் போட்டு போடணும் திறமையிடும் எல்லாமே கரெக்டாகிடும். சாப்பாடு அங்கே அதிகமாக இருக்கும். போட்டு சாப்பாடு இருக்கு இங்கே இருக்குன்னா அங்கே சாப்பிட்ற மாதிரி வராது. ஒழிச்சிட்டு சாப்பிட்றாங்க. வெளியே பற்றி கட்ட சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும் எல்லாமே பிரியும். முன்னால முடியல மாலை போட்டு மாலை இவ்வளோ இருந்தால் சொல்லுறேன். நீ மாலை போட்டுதே உயிரோட இருந்தால் மாலை போட்டுக்கிற. இது வேற சோறு வேணும்னா அப்படி தான் ஆமாம். தூங்குறியா இல்லையா? இதெல்லாம் வர மாட்டேங்குது. அது எப்படி வரும்? மொத்தம் 20 வரை பற்றி போடுங்க மாலை 2 மணி மூணு செல்லு ஒன்றுமே இல்லை மச்சான் போட்டு வேறு போடல மொத்தம்